தங்களுக்கு தெரியாமலா அரசாட்சி நடக்கிறது? என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? தேவேந்திரா, பூலோகத்தில் அவதரித்துள்ள ஐவர் பஞ்சபாண்டவர்களில் ஒருவனாகிய அர்ஜுனனை பற்றி என்ன நினைக்கிறாய்? சுவாமி, அர்ஜுனன் என் அம்சத்தில் தோன்றியவன் அல்லவா? அவனை பற்றி சொல்லவும் வேண்டுமா? எல்லா வல்லமையும் பெற்றவனாயிற்றே, அதுவும் தங்களுக்கு மைத்துனன் ஆயிற்றே. அப்படி என்றால் அர்ஜுனனுக்கு இணையான வீரன் இப்பூவுலகில் இல்லை என்கிறாய். அர்ஜுனனை வெல்ல யாராலும் முடியாது என்கிறாயா? சுவாமி, அர்ஜுனன் சாதாரணமானவன் அல்ல. தேவலோகத்தில் தேவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து வந்த 60,000 நிவாச கௌசர்களை அவன் ஒருவனே ஒழித்து கட்டியவன். அவனை வெல்ல இப்பூவுலகில் மட்டுமல்ல, தேவலோகத்திலும் இன்னும் ஒருவன் பிறக்கவில்லை. தேவேந்திரா, உனக்கு இவ்வளவு அறியாமை இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. தேவா? ஆம் தேவேந்திரா, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன், இந்திரலோகத்து மன்னன். எப்படி அறியாமை படைத்தவனாய் இருப்பாய் என்று நான் நினைக்கவே இல்லை. பிரபு, அப்படியானால் அர்ஜுனை காட்டிலும் வல்லவன் இன்னொருவன் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களா? ஆம் தேவேந்திரா. அப்படி என்றால் யார் அவன்? அவன்தான் கர்ணன். சுவாமி, கர்ணன் அவ்வளவு வல்லமை படைத்தவனா? தேவேந்திரா, உன் அம்சத்தில் தோன்றிய அந்த அர்ஜுனனின் வீரமும் விவேகமும் அந்த கர்ணனின் சாமர்த்தியத்திற்கு கடுகளவும் ஈடாகாது என்பதில் ஐயமில்லை. அது மட்டுமல்ல, கர்ணன் பிறக்கும் போதே கவச குண்டலத்தோடு பிறந்தவன். கவச குண்டலங்கள் அவனோடு ஒட்டி இருக்கும் வரை இந்த அர்ஜுனன் மட்டுமல்ல, இந்த 7 லோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் போர் தொடுத்தாலும் அவனை வெல்ல முடியாது. ஏன்? அது மட்டுமல்ல, கர்ணனிடத்தில் உள்ள நாகாஸ்திரத்தின் மகிமை உனக்கு தெரியாது. அதை அவன் பிரயோகம் செய்தால் அதை தடுக்க வல்ல ஒருவன் இன்னும் பிறக்கவில்லை. ஏன்? இந்த ஒரு வருடம் அஞ்ஞான வாசம் முடிந்து பாண்டவர்கள் வந்ததும் அவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கத்தான் போகிறது. அப்பொழுது நீயே தெரிந்து கொள்வாய் கர்ணனின் வீரத்தை பற்றி. சுவாமி, உண்மையாகத்தான் சொல்கிறீர்களா? நிச்சயமாக. பாண்டவர்கள் 13 வருடம் வனவாசம் முடிந்து வந்ததும் துரியோதனன் சொன்னபடி பாதி ராஜ்யம் கொடுக்க மாட்டான். அதனால் போர் நடக்கத்தான் போகிறது. அப்படி என்றால் என் மகன் அர்ஜுனனின் நிலை என்னவாகும்? அவனை காப்பாற்ற வேறு வழியே இல்லையா? இருக்கிறது தேவேந்திரா. அதற்காகத்தானே உன்னை நான் வர சொன்னேன். தேவேந்திரா, நீ அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டுமானால் நீ உடனே கர்ணனிடம் சென்று அவன் உடலோடு ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை தானமாக பெற்று வர வேண்டும். அதன் பிறகு நாகாஸ்திரத்தை பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன். சுவாமி, அவன் உயிருக்கே பாதுகாப்பாக அமைந்திருக்கும் கவச குண்டலத்தை தானமாக தருவானா கர்ணன்? தேவேந்திரா, கவச குண்டலம் மட்டுமல்ல, அவன் உயிரையே தானமாக கேட்டாலும் தர தயங்க மாட்டான். இல்லை என்னும் சொல்லை கல்லாத கருணை வல்லல் தாராளமாக தருவான் கர்ணன். அப்படியே செய்கிறேன். இப்போதே சென்று பெற்று வருகிறேன்.
தேவேந்திரா, நீ இதே உருவத்தில் சென்றால் அவன் ஒருவேளை சந்தேகப்பட்டாலும் விடுவான். நீ வயோதிக பிராமணராக வடிவெடுத்து போ. ஆகட்டும் சாமி, அப்படியே செல்கிறேன்.